வணக்கம். அகமாத்ம ஜோதி எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமா திகழ் வாழ்த்துக்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மாதம். இந்த கார்த்திகை மாதம், புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய மாதமே ருத்ராயணம் முடிஞ்சு தாட்சாயணம் காலம் வரும்போது, இந்த தாட்சாயண காலத்துக்கு உகந்ததுலாம் இந்த காலகட்டத்தில் எல்லாமே வருது. ஸோ அந்த காலகட்டம் எதனாலன்னு சொல்லிட்டோம்னா, சுவாமிகள்லாம் செயல்பாடு 6 மாதம் செயல்பாடு அவன் முழிச்சு இருந்து வேலை பார்ப்பாங்க. இந்த தாட்சாயண ருத்ராயண காலம் முடிஞ்ச தாட்சாயண காலத்துக்கு சுவாமி சாப்பிட்ற நேரம், தூங்குற நேரம், சயன நேரம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டம். அதனால தான் இந்த தாட்சாயண ருத்ராயண காலத்தில் ஒரு சில வேலைகள்லாம் செய்யலாம், ஒரு சில வேலைகள்லாம் செய்யக்கூடாதுன்றதை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பஞ்சாங்க ரீதியமாக தான். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏன் விரத கடுமையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் எல்லா முக்கியமான ராம ஜெயம், ராமநவமி, அதுமாதிரி அனுமன் ஜெயந்தி, நாக பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இதுவும், கார்த்திகை சோமவாரம், இப்போ கார்த்திகை தீபம், கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறது, இப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை எல்லாமே இந்தந்த மாதத்துல தான் நெருக்கமாக எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அது காரணம் என்ன, இந்த கடவுளுக்கெல்லாம் உகந்த மாதங்களாக இந்த மாதங்கள். இந்த மாசத்துலலாம் ஏன் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நாகப்பஞ்சமி வருது. இப்போ நாகப்பஞ்சமிக்கும் இந்த கார்த்திகை சோமவாரத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சிவபெருமானோட உடம்புல எல்லாமே நாக ஆபரணம்னு சொல்லக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கு. இந்த அதல, சுதல, மகாத்தல, ரட்சத்தல, பாதாள அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 நாகலோகங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இந்த 7 நாகங்கள் தான் செயல்பாடு நம்மளோட 7 சக்கரம்னு சொல்லக்கூடாது. மூலாதாரம், சுவாதிஸ்வானம், மணிப்புரகம், அநாதகா, விசுத்தி, ஆகனா, சகசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 தன்மையான அறிவுகளை அதிகப்படுத்தும். 6 அறிவு நமக்கு உண்டு, மிருகங்களுக்கு 5 அறிவு. 7வது அறிவு ஞானம் என்ற ஒரு அறிவு. ஸோ அந்த 7வது அறிவு ஞானத்தை நம்ம பெறக்கூடிய தன்மை தான் இந்த 7 நாகங்களை குறிக்குது. அது மட்டும் இல்லை, இந்த நாகலோகத்துக்கு ஒரு தேவதர்களும் அசுரர்களும் சேர்ந்தவங்க தான் இந்த நாகலோகத்தை சேர்ந்தது. இது எல்லாத்தையும் சிவபெருமான் தனக்குள்ள எல்லாம் ஐக்கியமாக்கி எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்மளோட கர்மாக்களை தீர்க்கக்கூடிய தன்மை சிவனுக்கு உண்டு. ஸோ இந்த கார்த்திகை மாதம் திங்கட்கிழமையில வருகின்ற சோமவாரத்தை நம்ம கடைப்பிடிச்சிங்கன்னா, ரொம்ப சிவபெருமான் ஆலயத்துக்கு போய் சென்று நம்ம வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, கார்த்திகை சோமவாரம் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. மனசுக்கும் செயலுக்கும் உடலுக்கும் நல்லது. அது மட்டும் இல்லை, கார்த்திகை சோமவாரத்தில் நாக தேவதை, நாக சிலையெல்லாம் நம்ம கோயிலில் பார்த்துருக்கோம். அந்த நாக சிலைக்கெல்லாம் பால், புற்றுக்கு பால் ஊற்றுறது, அந்த நாகத்துக்கு நாமளே அபிஷேகம் பண்ணி தீபார்த்தனம் பண்ணுறது, இப்படி பண்ணும்போது முதல்ல நம்ம உடலில் இருக்க குண்டலி நல்லா இருக்கும். நம்மளோட சக்தின்னு சொல்லக்கூடிய குண்டலி, அந்த ஞானத்துக்கு பிரதிபலிப்பு அந்த குண்டலின்னு சொல்ல முடியும். இப்போ மெடிக்கல் ரீதியாக பார்க்குறீங்களே, 2 பாம்பு பின்னிட்டு போகிற மாதிரி இருக்க மெடிக்கல் சிம்பிள் எல்லாம், அதுதான் நம்ம குண்டலி. நம்ம உடலுக்குள்ள இருக்க அந்த நாகம் எழுந்து மேல் உச்சி வரைக்கும் போகிறதுக்கான வழி இந்த காலகட்டம், இந்த கார்த்திகை மாதம் வர சோமவாரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த நாக வழிபாடு செய்யும்போது நம்ம உடல்ல கர்மாக்கள் உண்டான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அந்த தோஷம் மட்டும் கிடையாதுங்க. இப்போ குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வீடு, இப்போ இடங்கள்ல உண்டான ஒரு சில தோஷங்கள், இந்த எல்லா தோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த நாக வழிபாடு ரொம்ப சிறப்பான நாக வழிபாடு, நல்லது விஷயம். இப்போ திங்கக்கிழமையில காலையில் சூரிய உதய டைம்லையும் அந்த நேரத்தையும் தள்ள நேரத்துலையும் நம்ம அந்த நாக வழி புற்றுக்கு பால் ஊற்றுறது, அரச மரத்தை சுற்றி வர்றது, அரச மரம் புற்று இருக்கிற இடத்துல சேர்ந்து வந்தீங்கன்னா மற்ற இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கான விஷயம்லாம் நடக்கும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லைங்க, இந்த கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருந்தீங்கன்னா, பார்வதி தேவியே இந்த கார்த்திகை சோமவாரத்தில் தவம் பண்ணி தான் சிவபெருமான் அடைஞ்சு தான் புராண கதைகளை கூறப்படுது. ஸோ அதனால் நம்ம திருமண பாக்கியம் வேணும்னா இப்போ சிவனை திங்கட்கிழமை கார்த்திகை சோமவாரத்தில் நம்ம வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல மணமகன் நினைப்போம். பெண்கள் மட்டும் தான் பண்ணணுன்றது இல்லைங்க, ஆண்களும் செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கும் கர்மாக்கள் சம்பந்தம் உண்டு. ஸோ அந்த கர்மாக்கள் நிவர்த்தி ஆனோன்னா இந்த நாகதோஷம் போனோம். இப்போ ஜாதகத்தில் ராகுகேது இருக்கு, நாகதோஷங்கிறது, நாகம் தோஷம் இருந்தாலும் சரி, யோகமாக இருந்தாலும் சரிங்க, வழிபடுறதுல எந்த கெட்ட விஷயங்களும் கிடையாதுங்களே. ஸோ நம்ம அதனால முன்கூட்டி இந்த ஜென்மத்தில் நமக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த திங்கட்கிழமை கார்த்திகை சோமவாரங்களில் நம்ம நாகத்தை வழிபடுறதோ, சிவபெருமானை வழிபடுறதோ மிக சால சிறந்தது. அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் எல்லா வளமும் கண்டிப்பாக கொடுக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு கூட இந்த தோஷம்லாம் இல்லாமல் அவங்களோட நாகத்தோட அருள் ஆசி, இந்த நாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் தான், அவங்களோட அருள் ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட ஆசி கிடைச்சுன்னா நம்ம வீடு, வண்டி வாங்கணும், இல்லை எதுவாக நம்ம அமைப்பு இருக்கோ
அந்த அமைப்பெல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா மனப்பூர்வமாக கண்டிப்பாக இந்த கார்த்திகை சோமவாரம் ரொம்ப சிறப்பான வாரம். அதை வழிபட்டு நீங்கள் எல்லா வளமும் பெறணுன்றது என்னோட வேண்டுகோள். இந்த கார்த்திகை சோமவாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோவிலில் நாகல் சிலை இருக்கும், நாகம் பின்னிட்டு இருக்கும். அது தனியாக நாகம் இருக்கும், இல்லை மரத்துக்கு பக்கத்தில் நாகம் இருக்கும், இல்லை புத்து இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு முதல்ல ஒரு நீர் ஊற்றி கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணுங்கள். முதல்ல இந்த இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கள். பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, சுத்தம் பண்ணி மஞ்சள் நீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். அது இல்லைன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு க்ளீனாக தொடச்சி முடிஞ்ச பிறகு மஞ்சள், சந்தனம், வாசனை திரவியங்கள்லாம் ஜவ்வாது அது மாதிரி வாசனை திரவியங்கள், பன்னீர், பச்சை கற்பூரம் இதெல்லாம் மஞ்சளோட சேர்த்து கலந்து அந்த நாகத்துக்கு நல்லா முழுசாக நல்லா பூசிடுங்க. சந்தனத்தோட சேர்த்து முடிஞ்ச வரை குங்குமம் போட்டு வச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு நல்ல வாசனை பூ, நாகலிங்க பூ மரத்துக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா எடுத்து வச்சிங்க. அது வந்து சுவாமி நாகலிங்க பூ நீங்கள் பறிக்கிற மாதிரி இருந்தால் அந்த மரத்துக்கு வெத்தலைப்பாக்க பூ பழம் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் அந்த பூ எடுக்கணும். நீங்கள் எடுத்து இந்த நாகத்துக்கு வைக்கலாம், தவறு கிடையாது. சிவபெருமானுக்கு வழிபாடு கொடுக்கலாம். அந்த நாகலிங்க பூ இல்லை வாசனை பூ எதனா இருந்தாலும் அந்த நாகத்துக்கு மேலே வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பூ பழம் பிரசாதம் எதனா நீங்கள் செய்கிறாமன்னா, இப்போது ராகு கேது சம்மந்தப்பட்ட இந்த நாகத்துக்கு வந்து 2 பிரசாதம் இல்லை 3 பிரசாதம் செய்யலாம். ஒன்று சக்கரை பொங்கல் செய்யலாம் இனிப்பான சம்பவத்துக்கு. இப்போ ராகு சம்பந்தம் உளுந்து வடை வந்து செஞ்சு வைக்கலாம். கேதுக்கு எடுத்திங்கன்னா கொள்ளு, இப்போ கொல்லை வந்து நல்லா ஊற வச்சு அவிச்சு அதையும் சேர்த்து ஒரு பலகாரமாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த ராகு கேதுக்கு வந்து கொள்ளு, உளுந்து வடை, சக்கரை பொங்கல் இதை செஞ்சு ஒரு இலைய வச்சு கூட நீங்கள் படையலாக போட்டு தேங்காய் பழம் உடைச்சி உங்கள் பேரில் அர்ச்சகர்கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்ணி இந்த பிரசாதத்தை நீங்கள் விநியோகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நாகம் வந்து 7 நாகங்களும் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த 7 நாகம் ஆசீர்வாதம் பண்ணாவே சிவபெருமானை வந்து ஆசீர்வாதம் பண்ண வந்தேன். ஏன்னா சிவனோட சேர்ந்தது தான் அந்த நாகம். ஸோ இந்த சிவபெருமான ஆசீர்வாதமும் இந்த கார்த்திகை சோமவாரத்தில் பண்ணிங்கன்னா சிவபெருமான ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாகத்தோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு எல்லாருக்கும் தோஷ நிவர்த்தி முதல்ல விலகும். அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் நம்ம கர்மா விலகிடும். அடுத்த ஜென்மத்துக்கும் நல்ல புண்ணிய பலனாக இந்த உயிர் வந்து பிறப்பிக்கும். அதனால இது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா வளமும் நலம் பெற்று வாழ அருள் புரியும் சிவனோட அருள் உங்கள் எல்லாரும் கிடைக்கணுன்ட்டு ஓம் நமச்சிவாய.